விஜயோட ஒரு அலைன்ஸ்க்கான ஒரு பாதையை போங்க அப்படின்னு எல்லாம் பண்ருட்டியார் சொல்லிட்டாரு. அதை நோக்கி போவாரா? அப்படி ஏதேனும் முடிவெடுப்பாரா? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஓபிஎஸ்? ஏறத்தாழ அவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அவர் அவருடைய கட்சின்றது இல்லை, அவருடைய தனிப்பட்ட அவரை சார்ந்து வந்தவருடைய ஒரு கூட்டம் தான் அது, ஒரு கும்பல், அவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா அது இன்னும் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கல. அப்ப அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் கூட இருந்தவங்க எல்லாம் மெல்ல 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 அதிமுக சேர்ந்துட்டாங்க. பிஜேபிலையும் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தனிமரமா தான் நிக்கிறாரு அவர். என்னை கேட்டா அவர் இத்தனை வயசுக்கு அப்புறமா அரசியல்ல இருந்து விலகிறது கூட நல்லதுன்னு தான் தோணுது. இனி என்னத்தை அவரால் பண்ண முடியும்? ஏன்னா ஒருத்தனுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது சுய மதிப்பீடு. அந்த சுய மதிப்பீடுல மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் அவர். நம்மளால எது முடியும் எது முடியாது அப்படின்றதுல அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சது. அது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டாரு. அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். அவர் இப்ப நம்ம வளர்ந்து உருவான ஒரு கட்சிக்கு இன்னைக்கு சின்னத்தையே கொடுக்க முடியாம முடக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தாருன்னா அது நல்லதா இருந்திருக்கும். ரெண்டாவதாக அவரை பற்றி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில மிக மிக ஒரு தவறான ஒரு புரிதல் உருவாயிருச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தனக்கு வேணும்னா தமிழ்நாட்டையே கூட தார வார்த்தையை எழுதி கொடுத்துருவார் பிஜேபிக்கு. அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா போதும், தமிழ்நாட்டையே அடிமை சாசனமா எழுதி கொடுக்குறேன் தலைவா அப்படின்னு மோடிட்டு போய் நிற்பார். அப்படியான ஒரு ஆளுன்ற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. அவ்வளவு சார்ந்து அவ்வளவு தூரத்துக்கு பிஜேபியோட ஒன்றி போறாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கும் பிஜேபி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை, மக்கள் இல்லை. பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் அவங்க வளரவும் முடியாதுன்றது ஒரு யதார்த்தமாகவும் இருக்கு. அப்படின் போது அந்த யதார்த்தத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பலரும், நீங்க திராவிட இயக்கத்திலிருந்து உருவாகி வந்திருக்கீங்க, உங்களுக்கான தனித்தன்மையை நீங்க தற்காத்து கொள்ளுங்க இப்படி சொல்லியும் கூட அவர் அதை உணர்ந்த மாதிரி தெரியல. அப்ப அவர் மீண்டும் மீண்டும் தன்னை சரியான முறையில வெளிப்படுத்திக்க தெரியாம பிஜேபியை மட்டுமே சார்ந்து இருந்ததுனால அவர் இன்னைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு யதார்த்தமா இருக்கு.